டெல்லி தான் பறக்குது, ஒரே கல் அடிக்கிறாங்க, 2 பேர் ஓடுறாங்க. டெல்லி முழுக்கவே ஸ்தம்பித்து விட்டது. டெல்லியில இன்டர்நெட் கிடையாது. நல்ல வேளை நான் வெளியிலேருந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். காக்ரோச் பார்ட்டி ஆஃப் ஜனதா பார்ட்டி என்ற கட்சியினுடைய ஒரு ஊழியர்கள் எல்லாம் அவங்களாம் இன்டர்நெட் கட்சின்னு பேரு அதை பெருசா பண்ணி டெல்லியை ஒரு கலக்கலைக்கு விட்டாங்க. அது ஒரு பயங்கரமா இருக்குது. எனக்கு ஏன் தெரியல. இது மாதிரியான சூழ்நிலை தமிழக அரசாங்கத்திற்கோ அல்லது விஜய்க்கோ முதலமைச்சருக்கோ வரக்கூடாது. ஏன் என்று கேட்டால் இது தானாகவே வரப்பட்டது அல்ல மகாலட்சுமி. நிச்சயம் நான் சொல்றேன். யார் வந்தாங்க என்ன வந்தாங்க யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு ஒண்ணுமே இல்ல, 11:30 மணிக்கு கடகடன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்று நாடாளுமன்றம் நடக்கவே இல்லை. 4 முறை ஒத்தி போடப்பட்டது. நாடாளுமன்றம் நடக்கவில்லை. அதை பேசவில்லை. பொதுமக்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு எதிர்வினை ஆக்கியது இந்த லீக். மோசமான செயல் அது. திமுக எம்எல்ஏ பேசியதை நான் ஆன்லைன்ல கேட்டேன். முதுகெலும்பை முறிப்பேன். அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் 8 கோடி தமிழர்களால் 1,80,00,000 வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அப்படி பேசுவது தவறு. 4 நாள்ல பாருங்க அவருடைய புகழ் மேல ஆயிடும். ஏன் சொல்லுங்க, எதனால சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு நீங்களே இந்த கேள்வி கேட்கலாம். உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். ஜனநாயகன் படம் காசு கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களாம்மா? நலமா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? டெல்லி தான் பறக்குது, ஒரே கல் அடிக்கிறாங்க, 2 பேர் ஓடுறாங்க. டெல்லி முழுக்கவே ஸ்தம்பித்து விட்டது. டெல்லியில இன்டர்நெட் கிடையாது. நல்ல வேளை நான் வெளியிலேருந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். போதாத வரைக்கும் டெல்லி ஒரு பரபரப்பான சூழ்நிலை காண்பிக்கப்படுகிறது. காக்ரோச் பார்ட்டி ஆஃப் ஜனதா பார்ட்டி என்ற கட்சியினுடைய ஒரு ஊழியர்கள் எல்லாம் அவங்களாம் இன்டர்நெட் கட்சின்னு பேரு அதை பெருசா பண்ணி டெல்லியை ஒரு கலக்கலைக்கு விட்டாங்க. அது ஒரு பயங்கரமா இருக்குது. எனக்கு ஏன் தெரியல. இது மாதிரியான சூழ்நிலை தமிழக அரசாங்கத்திற்கோ அல்லது விஜய்க்கோ முதலமைச்சருக்கோ வரக்கூடாது. ஏன் என்று கேட்டால் இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஜல்லிக்கட்டுக்காக ஊர்வலம் வந்ததே அது மாதிரியே வந்திருக்குது இங்க டெல்லியில. அதான் ஒரு அதிகாரி என்கிட்ட சொன்னார், ஒரு எம்பி அதான் சொன்னாரு. இதுல ராமர் மந்திரில திருடு போச்சு கோடிக்கணக்கான ரூபா, நீட் எக்ஸாம், வந்தே மாதரம் பாடல், நிறைய பிசினஸ் இருக்குது, டீலிமிட்டேஷன், இப்படிலாம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த விஷயத்துல அவ்வளவு பெரிய சீரியஸா எடுத்துட்டாங்கன்னு தெரியல. பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எழுச்சி என்றால் அதை நான் நம்ப தயாராக இல்லை. ஆனால் டெல்லி ஸ்தம்பித்து விட்டது. தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். சார், ஒரு ஆன்லைன்ல உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, சமூக வலைத்தளங்களால் உருவான ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய வலிமை இருக்கு அப்படின்றத காட்டியிருக்கு. இதை ஆளக்கூடிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் சரியாக தான் கையாள்கிறதா சார்? அவர்களினுடைய கோரிக்கை என்ன? நீட் அந்த வினாத்தாள் கசிவு ஏற்படுது, நீட்டால் பல மாணவர்கள் உயிரிழக்கிறார்கள். ஸோ மோடி அவர்களும் கல்வித்துறை அமைச்சரும் இதற்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்வது சரிதானே? பொறுப்பு ஏற்க வேண்டும், சரிதான். இந்தியாவில் ஒரு நியாயமான எதிர்கட்சி தேவை. எதிர்கட்சிகள் வன்முறையில் இறங்கினால் எதிர்கட்சிகள் தங்களால செய்ய முடியாத இன்னொரு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு சிஜேபி காக்ரோச் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஏதோ ஒரு அயல் நாட்டில் இருக்க ஒரு அமெரிக்கன் அவன் பண்ணினத்துல வச்சுட்டு நம்ம பண்ணுவது தவறு. இது நான் எதிர்கட்சிகளை குறை சொல்லவில்லை, ஆளுங்கட்சியும் குறை சொல்லவில்லை. தமிழகத்தில் இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் இது தானாகவே வரப்பட்டது அல்ல மகாலட்சுமி. நிச்சயம் நான் சொல்றேன். அங்க பாத்தீங்கன்னா யார் வந்தாங்க என்ன வந்தாங்க யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு ஒண்ணுமே இல்ல, 11:30 மணிக்கு கடகடன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் இது வன்முறை செயலில் ஈடுபட ஆன்டி சோசியல் ஏஜ்மெண்ட், சமூக விரோதிகள் தத்துவத்திற்கு வந்ததா அல்லது ஏன்னா எலெக்ஷன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுமா, ராணுவத்தை வச்சு எக்ஸாம் பண்ணாங்க, ரிசல்ட் வந்துடுச்சு, மார்க் ஷீட் வந்துடுச்சு, அவனுக்கெல்லாம் மார்க் ஷீட் வாங்கிட்டு போயிட்டாங்க. தூத்து போனோம், பெய்தானோ பண்ணா பாஸ் ஆனோ ஆயிருக்காங்க. அரசாங்கமும் கொஞ்சம் கீழே வந்துட்டு ராணுவத்தின் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டது கேள்வித்தாள்கள், இவ்வளவு பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல ஏதோ ஒரு அயல் நாட்டு சக்தி தான் இதை ஊக்குவிக்கிறதோ என்ற சந்தேகம் கூட எனக்கு வருகிறது மகாலட்சுமி. என்ன இது போக போக பாத்தீங்கன்னா இது மாதிரி நேபாளில் வந்த மாதிரி ஸ்ரீலங்கால வந்த மாதிரி பண்ணணும், நரேந்திர மோடி அரசாங்கம் அவுட் பண்றாங்க. அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேவ் an impact. இன்று நாடாளுமன்றம் நடக்கவே இல்லை. 4 முறை ஒத்தி போடப்பட்டது. நாடாளுமன்றம் நடக்கவில்லை. அதை பேசவில்லை. பார்லிமெண்ட் டிபேட் பண்றதுக்கு தான் இருக்குது. பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க பாராளுமன்றத்தில் பேச்சுவார்த்தையோ சம்பாவனையோ, அதாவது இன்டராக்ஷனும் கிடையவே கிடையாது, கான்வர்சேஷன் கிடையவே கிடையாது. ஸோ
ஒரு மனசுல வந்துருச்சு எனக்கு, நாடு எங்க செல்கிறது, இந்த மாதிரி இளைஞர்களை தூக்கி விட்டாங்கன்னா நாளைக்கு ஒரு இது வரைக்கும் எனக்கு வந்த வளர்ச்சியெல்லாம் போயிடுமே தான் பயமா இருக்கு. இன்னைக்கு 2-3 போலீஸ்காரங்க அடிபட்டு மண்டல அடிபட்டு இருக்கு, யாருங்க உயிர் தருவாங்க அவங்க? நாடாளுமன்றத்தில் பொதுமக்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு எதிர்வினை ஆக்கியது இந்த லீக். மோசமான செயல், அது லீக் வந்தது மட்டமான செயல். நீங்க என்ன 2000 ரூபாய் பணம் கட்டிடுங்க, 3 மாசமா படிக்கிறீங்க, கடைசி நிமிஷத்துல லீக் ஆகி கேன்சல் ஆச்சுன்னா என்னுடைய பசங்களுக்கோ இல்ல உங்களுடைய தங்கை அக்காக்களுக்கு எப்படி இருக்கும் மனசுல? அது உணர முடிகிறது. இது தேசிய பொது கல்விக் கொள்கையை எதிர்த்து செய்கிறார்களா, பாஜகவிற்கு எதிர்த்து செய்கிறார்களா, காங்கிரஸுக்கு ஆதரவாக செய்யற ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இல்ல இதன் பின்னணியில காங்கிரஸ் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? அயல்நாட்டு சக்தி இருக்குது, காங்கிரஸ் பின்னாடி இருக்குது. ஆனா இந்தியாவில ஒரு காங்கிரஸ் முக்கியமான இடம் இருக்குது பாருங்க, காங்கிரஸ் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அது ராகுல் காந்தி நழுவ விட்டுட்டார். 3 எலெக்ஷன் தோத்து போன போது யாரும் காங்கிரஸ் பக்கம் போக தயாரா இல்ல. அதனால காங்கிரஸ் ஒரு நெகட்டிவ் சைட்ல போகுது. இப்ப பாருங்க, பெரிய பெரிய கட்சி திமுக எல்லாம் காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டாங்க. அந்த போது பாத்தீங்கன்னா சம்திங் ராங் வித் அப்போசிஷன் தான் நான் நினைக்கிறேன். பாராளுமன்றத்துல பேசணுங்க. நாளைக்கு அமித்ஷாவை ராஜினாமா பண்ணி சொல்லி பாராளுமன்றத்தை பேசணும். இப்ப அரசாங்கத்துக்கு கை கட்டி விட்டாங்க, அவங்களுக்கு ஹாப்பியா இருக்காங்க. இப்ப அவனுக்கு என்ன போச்சு, ஒரு நாளைக்கு பாராளுமன்றத்தை முடக்கினா அவங்களுக்கு கூட கஷ்டமே கிடையாது. சார் ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? பாஜக ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு மாதிரி கிடையவே கிடையாது. நோ, ஐ டோன்ட் திங்க் சோ. நோ, அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லவே இல்லைங்க. சார் இப்ப நாடாளுமன்றத்திலுடைய எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற வளாகத்திலேயே ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் காங்கிரஸ் தரப்புல. அதுல திமுக பங்கேற்க மறுத்திருக்கிறது அப்படின்றாங்களே சார், இதை எப்படி பார்க்க முடியுது? திமுகவுடைய நிலைப்பாடு என்பது அவர்கள் விஜயை பொறுத்துதான் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் எங்ககிட்ட சொல்லாத போயிடுச்சுங்கிறாங்க. ஆனால் நாடாளுமன்ற கூட்டத்திலிருந்து ஒரு திருப்பு முறையை நான் தமிழக அரசியலில் பார்க்கிறேன். திமுக பாஜக பக்கம் நெருங்குகிறது என்று சொல்லக்கூடிய உண்மை அரசியல் ரீதியாக இருக்கலாமே தவிர கொள்கை ரீதியாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. சனாதனத்திற்கும் பாஜகவிற்கும் திருப்பு முறையாக இருந்த உதயநிதியுடைய பேச்சு எப்படி பாஜகவில் இருந்து எதிர்க்கப்பட்டதோ, வட இந்தியாவில் அந்த திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். RSS சரி, பாஜகவும் சரி. ஏன்னா அந்த சனாதனத்தை எதிர்த்ததுனால அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வரைச்சு, நண்பனுக்கு நண்பன் விரோதிக்கு விரோதி, எனிமிஸ் எனிமி இஸ் மை ஃப்ரெண்டுங்கிற மாதிரி திமுக நம்ம கிட்ட வரதுனால தான் அவங்க அரசாங்கமே இப்போ முன்னிருந்து இந்த தேர்தலுடைய டீலிமிட்டேஷன் இன்க்ரீஸ் பண்றாங்க. போதாது வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சுட்டாங்க, டெல்லியில வச்சாங்க, மகாராஷ்டிரால ஜெயிச்சாங்க, பீகார்ல ஜெயிச்சாங்க, ஒரிசால ஜெயிச்சாங்க. அந்த வெற்றி முகம் இருப்பதனால் அவங்க நினைக்கிறாங்க 540 தொகுதியை வச்சுட்டு 2029 தேர்தல் நடக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது பில் பாஸ் ஆகுமா ஆகாதா தெரியாது. என்ன பொறுத்த மட்டும் பாஸ் ஆயிடும் தான் நினைக்கிறேன். சரி, இன்னொன்னு 21 நாட்கள் போராட்டம் இன்னைக்கு பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. நாடாளுமன்ற வாசல்கள் மூடப்பட்டிருக்கு, குடியரசுத் தலைவரினுடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டமாக வெடித்திருக்கு அப்படின்னும் போது இதற்கு மத்திய அரசாங்கம் என்ன ஒரு முடிவெடுக்க போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார்? அதுக்கு அந்த எடுக்கிறதுக்கு நீங்க பதில் சொல்ல விட்டா தானே எடுக்க முடியும். நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவோ தர்மேந்திர பிரதானோ பேச இருக்கிறார்கள். அவங்க பேச்சு தான் என்னன்னு பார்க்கலாமே. நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்டர்நெட்ல இருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சவான அதுதான் டிஎம்கே சொல்றாங்க, எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு தவறான ஒரு திசையில் தான் இந்தியாவினுடைய அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை நல்லா ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணுவாங்க, பண்ணாத விட மாட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டாங்கல்ல சார், என்ன காரணம்? நாடாளுமன்றமே தொடங்கல, அனைத்து கட்சி கூட்டம் தான் கூட்டியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக அவங்க வெளியேற்றம் பண்ணாங்க சார்? எந்த காரணம் என்று கேட்டால் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைமையை தான் பார்க்கிறார்களே தவிர ஒரு ஒரு சூழ்நிலையை பார்த்துதான் அவர்கள் செய்கிறார்கள். We have to wait and watch தான் நான் நினைக்கிறேன். மகாலட்சுமி சார், அங்க அடிதடிகள், கைது நடவடிக்கைகள், அதாவது சிஜேபி தலைவர் அபிஜித் கைது நடவடிக்கை அந்த மாதிரி ஏதாவது தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, கிடையாது. அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அடிதடி இனிமேல்லாம் ஒரு போலீஸ்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டதுனால, சாரி அடிபட்டதுனால இனிமேல் கண்ணீர் புகை விட்டாங்க. இப்போ ஷூட்டிங் நடக்கல, நாளைக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணாம நாளைக்கு பண்ணிடுவாங்க. ஏன்னா பாராளுமன்றம் முடக்கி விட்டது. இப்போ என்னை பொறுத்த மட்டும் இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதுதான்.
அரசாங்கத்திலும் சரி எதிர்கட்சியும் சரி பேச்சு தானே சரியா போயிட்டு தான் நான் நினைக்கிறேன் மகாலட்சுமி. சரி, எப்படி டெல்லியில பரபரப்பாக இருக்கோ அதே போல தமிழ்நாட்டிலும் அரசியல்ல பரபரப்பாக தான் இருக்கு. சி.வி. சண்முகம் அவரும் ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு அதிமுகவுக்கு போயிருக்காரு, நான் விலகுகிறேன் அப்படின்ற மாதிரியான செய்திகள் பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதாவது டிஎம்கே எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? திமுக எம்எல்ஏ பேசியதை நான் டேப் ரெக்கார்ட்ல கேட்டேன், சாரி இந்த இது ஆன்லைன்ல கேட்டேன். முதுகெலும்பை முறிப்பேன், அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் 8 கோடி தமிழர்களால் 1,80,00,000 வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அப்படி பேசுவது தவறு. அவன் போலி செய்ததும் சரி என்று தான் நான் நினைக்கிறேன். திமுகவிற்கு அந்த ஒரு இது போயிடுச்சுங்க. முதல்ல இந்த ஒரு அமைப்பு ரீதியாக இருந்ததெல்லாம் கெட்டுட்டு போயிடுதுங்க. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. என்ன பொறுத்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினான்ட்டு கவர்னரை பத்தி பேசலாம் சிரிச்சாங்க. இப்ப இவர் பேசுறது 300 எம்எல்ஏ பேசுறதெல்லாம் தவறுங்க. ஒரு அரசியலின் நாகரிகம் தேவைமா. சரி, இன்னொன்னு, அதாவது இப்ப திமுக எம்எல்ஏக்களை ஈடிகளை வச்சு கையாள்றது, அதே போல இந்த மாதிரி பேசினால் 2 எம்எல்ஏக்கள் இதுவரை பாத்தீங்கன்னா திமுக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் டிவிகேக்கு பேக் ஃபயரா மாறுமா சார் அரசியல்ல? இது இப்போ திமுகவிற்கு எதிரான நிலைமை பொதுமக்களிடம் இன்னும் இருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பிலிருந்து 3 மாதங்கள் கூட ஆகவில்லை, 60 நாள் 2 மாசம் கூட ஆகல. தமிழ் வெற்றி கழகத்திற்கு விஜய் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. போதாத குறைக்கு ப. சிதம்பரம் போன்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், அரசாங்கத்தில் ஒரு ஊழல் இல்லை என்று, ஊழல் இல்லாத அரசாங்கம் என்று. ஆக மொத்தம் பொதுமக்களுடைய வரவேற்பு இருக்குது. அதனால இது திமுகக்கு எதிராக தான் போகுமே தவிர தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகத்தான் போகும் என்று நான் நினைக்கிறேன். சார், இன்னொன்று, பட்ஜெட் கூட்டத்தொடர் வேற ஆரம்பிக்க இருக்கிறது தமிழக அரசியலும். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் 5 அமைச்சர்களை குறி வச்சிருக்காரு. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, தேவையில்லாம பத்திரிகையாளர்களை சந்திக்காதீங்க அப்படின்னு பல கட்டளைகள் விதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதன் பின்னணியில என்ன இருக்கு சார்? பயப்படுறாரா விஜய் அவர்கள் தன்னுடைய அமைச்சராலேயே ஆட்சி கவிழ்ந்துரும்னு? அவர் பயப்படுற மாதிரி அவருடைய பேச்சுகள் எதுவும் தெரியவில்லை. ஆட்சி கவரத்துக்கு சான்ஸே கிடையாது. ஒண்ணு நிச்சயம், ஆட்சி எல்லாம் கவராதுமா. தத்தி போகுமே தவிர ஆட்சி கவருவதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். திமுக அது முதலமைச்சர் பயப்படுறான்னா இல்லவே இல்லை. இல்லைன்னா இதுலாம் அப்படிலாம் பேச மாட்டார். ஸோ ஆக மொத்தம் அவருக்கு அந்த கரிஷ்மா இருக்குது. ஒன்னு வச்சுக்கிறேன். 4 நாள்ல பாருங்க அவருடைய புகழ் மேல ஆயிடும். ஏன் சொல்லுங்க, எதனால சொல்லுங்க? உங்களுக்கு ஒரு நீங்களே இந்த கேள்வி கேட்கலாம், உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். ஜனநாயகன் படம் காசு அடிப்பாங்க எல்லாரும். ஆக மொத்தம் முதலமைச்சர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் இழக்கவில்லை. அவர் இழக்கவும் மாட்டார். ஏன்னா இளம் வயது அவர் துடிதுடுப்பு இருக்கிறதை பார்க்கிறேன். ஒண்ணு சொல்றேம்மா, இன்னைக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி மட்டும் ஒரு 8 வழி சாலை வேண்டும் என்று பிரதமருக்கும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கும் ஆதவ் அர்ஜுனா கடிதம் போட்டிருக்கிறார் என்று நான் டெல்லியில் கேள்விப்பட்டேன். அதற்கு பிரதமர் அனுமதி கொடுத்து விட்டார். 2027 தேசிய பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டில் 20,000 கோடிகள் கொடுக்க இருக்கிறாங்க தமிழகத்திற்கு என்று. நெடுஞ்சாலை வளர்க்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடியை தவிர கட்கரியை தவிர வேற ஆள் கிடையாதுங்கம்மா. வளர்ச்சி என்றால் நேற்று டே பிஃபோர் எஸ்டர்டே நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் இருந்தாங்க, இதேதான் சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு எந்த வளர்ச்சி திட்டத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் அப்ரூவ் கொடுத்துட்டாரு. அது எந்த பத்திரிகையிலும் வரல, எந்த ஊடகத்திலும் வரல, நான் பார்த்தேன். ஆக மொத்தம் அந்த விஜய்க்கு அந்த 8 வழி சாலை போட்டிருக்கிறது பெரிய வரவேற்பு இருந்ததுங்க. எல்லா ஊரும் டச் பண்ணிட்டு போகும். 1 வே, கேன் யூ பிலீவ் 700 கிலோமீட்டர்ஸ் 1 வே இருக்கும்போது அதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு வரப்போகுதுங்க. அதை பண்ணி காமிப்பாரு விஜய். அதற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கும். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, அரசுக்கு அதை நான் கைகோப்போம், கொள்கை ரீதியாக பாஜகவிற்கு என்னுடைய அரசியல் ரீதியாக விரோதம், திமுகவுடன் கொள்கை ரீதியாக பாஜக சொல்ற அது வரவேற்கத்தக்கதுதான். தமிழக மக்கள் 8 கோடி மக்கள் நன்மை பெற்றார். அது மோடிக்கும் சரி விஜய்க்கும் சரி நன்மையாகத்தானே முடியும். ஒரு பேர் வாங்கிட்டாருன்னு பாருங்க, அந்த பேர் மறைக்கிறது கஷ்டம். ஜனங்க நடுவில் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் 2-3 பேர் சொல்றாங்களே, விஜயனுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த ஊழல் கேட்கலாம் பாருங்க, சார் கொஞ்சம் கொடுங்க சார், அதெல்லாம் இருந்து வச்சுக்கிறாங்களே, அது எப்படி நிற்க முடியும்? அது அவ்வளவு வேகமா கட்டு நிறுத்திட்டாங்க. எப்படி? காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்களிடையே முதல்ல திமுகவுக்கு இருந்த ஒரு அவப்பெயர் விஜய்க்கு இல்லை.
எங்க போனாலும் ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த ஒரு பணத்தை டெட் பாடி எரிக்கணும்னா கூட 2000 3000 கேட்டு நாங்கள் ஆதார் கார்டு கொண்டு வந்து இதுவாங்க. இப்பதான் ஒண்ணு கிடையாது, ஆதார் கார்டு கொடுக்க வேண்டியதுதான், யாரும் இல்லைங்கிற நிர்பந்தப்படுத்துறது. பிளஸ் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 5000 கொடு 2000 கொடு, அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை பாருங்க, உங்களுக்கு ஆன்லைன்ல வந்துடுது வீட்டில். அதுதான் விஜய் செய்த மாபெரும் புரட்சி. கண்டிப்பா சரி. இப்ப ஜனநாயகன் படத்துக்கு அமைச்சர்கள்லாம் ஒரு நாள் லீவ் கேட்கறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பரவுதே. லீவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒரு அமைச்சரவை இப்படி இந்த மாதிரி எல்லாம் அமைச்சர்கள் கேட்பது அப்படின்றது ஒரு சர்ச்சையாக மாறுது இல்ல சார் பொதுவெளியில? அப்படி ஒன்று நான் பார்க்கிறேன், ஒரு உற்சாகத்தை காண்பிக்கிறது அல்லவா, அது உற்சாகத்தை காண்பிக்கிறது. நாங்கள்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒரு மாதிரி தானே இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அரசாங்கத்தில் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ இவங்கள்ட்ட ஒரு மாதிரி இருக்குது. அமைச்சர்கள் லீவு கேட்பாங்க, பேச்சுவார்த்தைக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க லீவ் எதுக்குங்கம்மா? அவங்க ஒரு 3 hours பார்த்துட்டு வந்துருப்பாங்க, இல்லை வீட்டை உட்காந்து பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த இது வீட்டை உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு மாசத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல யூடியூப்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போயே 10 கோடி வந்ததுன்னு நான் கேள்விப்படுறேன் ரிசர்வேஷன். அவனும் அடிச்சாங்க ஒரு 500 கோடி வந்து முதலமைச்சராச்சே. அதுதான் எல்லாமே பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க, என்னதான் பேசுறாரு, பாட்டு என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாம் அதை பொறுத்த மட்டில், ஜனநாயகத்தை பொறுத்த மட்டில் வரவேற்கத்தக்கதான். ஒன்னொன்னா விஜய்க்கு ஒரு ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டு வருது, அதை பாருங்க மகாலட்சுமி. ஒண்ணு வந்து கரூர் விஷயம், கரூர் விஷயத்தை அவர் போயிட்டு வந்துட்டாரு, சுப்ரீம் கோர்ட் கேஸ் நிலைமையில இருக்குது. ரெண்டாவது இப்ப இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ். மூணாவது அந்த சங்கீதா மேட்டர். இந்த 3 தான் மண்டை குடைச்ச கொடுத்தாங்க எல்லாருமே. மண்டை குடைச்ச கொடுக்கறதுக்கு திமுக அவ்வளவு பின்னாடி இருந்தது. இப்போ சங்கீதா மேட்டர்ல விஜய் சொல்லிட்டேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த 3 பிரச்சனை முடிச்சுட்டேன்னா அவருக்கு ஆட்சியில ஒன்றும் கவுரவத்துக்கோ இல்லை எதிர்க்கிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. சரி, இன்னொன்னு, அதாவது இப்போ விஜய் அவர்களின் கனவு வந்து பிரதமர் கனவை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி சிஜேபி தலைவர் அபிஜித் வந்து பிரதமர் கனவுக்காக போராடுறாரோ அதே போல இங்க விஜய் அவர்களும் மோடிக்கு ஓட்டு போடுவீங்களா இல்ல விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி கரப்பான் பூச்சி கட்சி இப்போ வந்து ஒரு பேசு பொருளா இருக்கோ அதே போல தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்குள்ள கட்சி கட்டமைப்பு ஏற்படுத்த முடியுமா? விஜய்க்கு வந்து தமிழகத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கணும் தான் என்னுடைய கருத்துமா. பேச்சுக்கு நலன் காத்து பொதுமக்களுடைய அதுவும் ஊழியர்களிடையே ஒரு உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இது மாதிரிலாம் பேசுவாங்களே தவிர ஐ டோன்ட் திங்க் இதை பெருசா எடுத்துப்பாங்க நான் நினைக்கல மகாலட்சுமி. ஆனா இது டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கா சார்? அதாவது விஜய் பிரதமருக்கு போட்டியிட போறாருன்னு பேச்சு போல மாறி இருக்குது. ஜெயலலிதா கூட சொன்னாங்க, ஐயா கருணாநிதி ஆர்எஸ் பாரதி சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. இப்போ நான் சொல்றேன், நான் ஒரு பல பத்திரிகைகள் பழி புரிந்ததால் எனக்கு பத்திரிகை ஆசிரியராக வேண்டும் என்று எனக்கு பிபிசிலையோ இல்லை சிஎன்ஐ போகணும்னு ஆசை இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிரியை நான் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நீங்களே ஒரு நல்ல தொலைக்காட்சிக்கு ஆசிரியராக போயிடுவீங்க, எடிட்டராக போயிடுவீங்க. ஸோ ஆக மொத்தம் வளர்ச்சியில் பார்ப்பதற்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ரீதியில் தான் விஜய் அவர்களை பிரதமராக பார்க்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் வெற்றி கழகத்துடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் சொல்லாமே தவிர அவர் பிரதமர் ஆகுவது என்று ஒரு 10 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணுங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடி ராகுல் காந்தி இருக்காரு. இந்த பேச்சுக்களை எப்படி பாக்குறாங்க சார் மத்திய அரசு, பாஜக அரசு இதை எப்படி பார்க்கிறது? வரவேற்கிறாங்க. இப்ப திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் சொல்லலையா மகாலட்சுமி? இப்ப பாருங்க, இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குது, நப்ப ஆசை இருக்குது. அதை நாம் எப்படி வர்ணிக்க போறோம் அதை பொறுத்து தான் இருக்குதுங்க. ஒவ்வொரு பெரிய தலைவர் ப. சிதம்பரம் அவர் பிரைம் மினிஸ்டராக விட்டுட்டாரு, ஜி.கே. மூப்பனார் பிரைம் மினிஸ்டராக விட்டாங்க. எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் ஆகிட முடியுமே, நான் கடினம் வருது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் என்ற பதவியில் இருந்த பிறகு பயிற்சி பெற்ற பிறகு செயல் அமைச்சர் எல்லாமே. இப்ப பாருங்க, லக்னோலேருந்து ஒருத்தர், நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், தயவுசெய்து நீங்க கலங்கரை விளக்க நேயர்களுக்கு போடணும். லக்னோலேருந்து ஒருத்தர் விஜய் பார்க்கறதுக்கு நடந்து வராங்க பை ரோடு. இன்று என்டிடிவியில் அது பிரமாதமாக வந்தது. என்டிடிவி அதை பிரமாதப்படுத்தது. முதலமைச்சருடன் அந்த அவரோட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து நான் ட்வீட் பண்ணேன். எனக்கு வந்து 15,000 20,000 பேர் 1 மணி நேரத்தையே வந்துருச்சு அந்த ட்விட்டர்ல. என்னுடைய ட்விட்டர் லைன்ல போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும். அந்த மாதிரி இளைஞர் ஒருவர் விஜயை பார்க்கணும் அந்த ஆசை நார்த் இந்தியாவில் இருக்குதுங்கம்மா, யாரும் இல்லைங்கிற. பல ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகளை நான் போகிறேனே தவிர அதுலயும் கேட்கறாங்களே எல்லாருமே, சார் என்ன சார் என்ன நடக்குது சார் கேட்கறாங்களே. விஜயை பற்றி ஒரு பின்னணி தெரிஞ்சு கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் பலர்.
சார், இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2029 இந்த சிஜேபி கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை இந்த மாதிரி போராட்டங்களோடு இவங்களுடைய இது முடிந்துடுமா? போராட்டத்தோட முடிஞ்சிடும். அது கரப்பாம்பூச்சி எப்படி செத்து போட்டா அந்த மாதிரி அது செத்து போகும். அந்த அளவுக்கு வளர்வதற்கான வாய்ப்புகள் இல்லையா? கேலி கூத்தாக இருக்கிறார்களே தவிர அது யாருமே சீரியஸா எடுத்துக்கலாமா? அது அதனுடைய கொள்கை திட்டம் என்ன, தேர்தல் சின்ன அந்த கரப்பாம்பூச்சி தான் எலெக்ஷன் சிம்பிளா வைப்பாங்களா? உதயசூரிய மாதிரி, ரெட்டையில மாதிரி, உசைன் மாதிரி? ஐ டோன்ட் திங்க். அது வந்து ஒரு ஸ்பெக்டர் மூமெண்ட் ஒரு ஸ்பெக்டர் மூமெண்ட் போயிடுது. விட்டு பூச்சி மாதிரி காஞ்சிடும். ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்றது கஷ்டம் மகாலட்சுமி. ஒரு மாநில கட்சி நடத்த வேண்டும் என்றால் தங்களுடைய கையில் குறைந்தது 2000 கோடி ரூபாய் தேவை. இந்த ஆளு வந்து ரோட்ல படுத்துக்கிறாரு, இவர்கிட்ட 2000 கோடி, 2000 ரூபாய் கூட கிடையாது. நீங்க வேற கொஞ்சம் 2 நாளைக்கு பரபரன்னு இருக்கும். 3 அயல் நாட்டுடைய சக்திகள் இதை தூண்டி விடுகிறதோ என்ற எச்சங்கள் கூட பல இடத்தில் பேசுகிறார்கள் மகாலட்சுமி. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.